இந்த உலகத்துல பணமே இல்லாம ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஏன் அனுபவமே இல்லாம ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா கனவே இல்லாம ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. இனிய தமிழ் மக்களே, விக்ரம் சாராபாய் சென்றன் நம்முடைய மண்ணுக்கு ஒரு பெரிய மரியாதை உடித்த ஒரு பெரிய சொத்துக்கள் மாதிரி இதெல்லாம். அந்த இயக்குனர் டாக்டர் சிவன் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது தமிழை மறந்துடுறாங்களா? தமிழ்தாய் ஜெனரலாக பாடுவாங்க, சீராரும். இவர் பாடும்போது தமிழை மறந்துடுறாங்க, நெஞ்சில் அடிக்கிற மாதிரி செதுக்கிற மாதிரியே பாடினார் சீர்காழி. ரொம்ப அற்புதம். உங்கள் அப்பாவுக்கும் சரி உனக்கும் சரி அந்த வார்த்தைகள் தமிழ் அப்படி விளையாடும். பாடுறது பெருசு இல்லை, தமிழை சரியாக உச்சரித்து பாட வேண்டும். அதில் பெரிய சொல்ல முடியாது எனக்கு. ஆனால் அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப தெரியும். பிள்ளையும் இப்போ வளர்ந்துட்டாரு. தமிழுக்கு இன்றளவும் சொல்லுக்கு அந்த இசைக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய சீர்காழி சிதம்பரம் அவர்களே, சின்ன பையனாக இருக்காரு, ரூபாய் குறியீட்டை கண்டுபிடித்தான்னு கேட்பேன். இது ஒரு சாதாரண இதில்லை. அதை அதாவது இந்தியாவில் தான் அரசு, மத்திய அரசு அங்கீகரித்து அதை போட்டிருக்கும்போது, இப்போ பார்க்கும்போதெல்லாம் முன்னாடியெல்லாம் வேறு எழுத்து தெரியும். இப்போ நம்மளுக்கு இது இந்த டாலரை பார்க்கும்போதெல்லாம் ஏன் இதை மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. அதை அற்புதமாக இந்த வயதில் நீ செய்து ரொம்ப சிறப்பு. உதயகுமார் அவர்களே, என்னதான் படிச்சிருந்தா கூட மண்ணும் வாசனையும் இந்த பயிர் பச்சியோடு இருந்து செடியொடியில் வாழ்ந்தவனுக்கு எங்கே இருந்தாலும் கஷ்டம். அது ஒரு பெரிய, இப்போ எனக்கே ரொம்ப யோசனை. இது ரொம்ப என்ன, நான் வரும்போது ரொம்ப லேட்டாக இருந்தேன். என்ன இந்த ஜன நெருக்கடி, டிராஃபிக். நான் இன்னும் ரொம்ப சீக்கிரம் அந்த பழைய பட்டாம்பூச்சி பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது தான் நினச்சேன், தில்லி பொம்மைக்கா விளையாடி ரொம்ப அற்புதமாக இருந்த பூமிக்கு நான் திரும்பி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு கனவோடு வந்தான், போயிட்டோம். அதை மாதிரி அவர் என்னதான் படிச்சிருந்தா கூட நல்லகிரி ஜெகநாதன் ஒரு பேர் எடுத்திருக்காரு பாருங்க. ஒரு அற்புதமாக விவசாயத்தை எல்லாம் மறந்த காலத்தில் விவசாயத்துக்காக நான் போனேன். என் மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்களே, தமிழ்நாடு வானிலை ஆய்வாளர், நமக்கு தெரியாத ரொம்ப பேசக்கூடாது, பிரதீகான் அவர்களே, ஆனலகன் ரொம்ப பாருங்க, ட்ரெஸ்ஸே வேற மாதிரி போயிட்டு உட்காந்துருவார். இவரை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லண்டன், யூரோப் கண்ட்ரியில் ஒன்று ஸ்டாச்சுஸ் வச்சுருப்போம் பிரம்மாண்டம். அப்படி அதை இந்த இப்போ பார்க்குற ஆள் வேற. நீங்கள் பார்க்குறது, நீங்கள் அந்த ஆனலகனா முழுசாக அந்த அந்த புஷ் எடுத்து இந்த சிக்ஸ் பேக்குக்கெல்லாம் நிற்காதங்க. ஒரு மாதிரி இது ஸ்டாச்சுங்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகான ஒரு உடம்பை கடவுள் படைத்திருக்கானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அத்தகைய சிறப்புக்குரிய ஆள் சட்டையிலையும் போட்டு இப்படி வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி அதான் இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச சிவந்தியாதித்தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுமையாக கொடுத்தான். ஆனலகன் சிதம்பரம்னா அப்படி இருக்கும். ஆனால் அது அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு 2 பேர், ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று டைரக்டர். என்னென்னா ஏதாவது இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இங்கே இருக்க ஜென்ரலாகவே டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாஃபியா படங்கள் எடுக்கிறது ரொம்ப கிட்டியும். கேங்கு, வார், வெட்டு, குத்து, நைட்டு, ராபரிஸ், அப்புறம் என்ன இங்கே வச்சு பேசி. ஏன்னா இந்த ஆங்கில படங்களுடைய பாதிப்பு. இவன் நேர் மாற அங்கிருந்துட்டு இங்கே வந்து மாஃபியா படம் எடுக்க மாட்டேன், மண் வாசனோட படம் எடுப்பேன்னு சொன்ன பத்தியா. கிரேட். நீங்கள் பேசும்போது பாருங்கள், நிர்வாணம் நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, நம்மள மாதிரி இருக்காங்க உள்ளே பாருங்க. அதுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கான். இன்னும் நம்ம இந்த பாட்டு தான் பார்த்துருக்கோம், படம் பார்த்துருந்தால் அதிகமாக பேச முடியும். ஏன்னா ஒரு தாக்கம் இல்லாமல் அங்கிருந்து வந்து அதை பண்ணியிருக்க முடியாது. ஒரு வெறி, ஒரு தாகம்,
அவனுக்கு மொழி மேலேயும் தாகம் இருக்கிறது, மண் மேலேயும் தாகம் இருக்கிறது. நம்முடைய பூமிக்கு கிராமங்களில் என்னென்ன இருக்கோ அதை விட்டு கொடுக்க முடியாமல் அதை பதிவு செய்ய ஒரு தாகம் இருக்கு பாருங்க. நான் எல்லாம் சொல்லுவேன், படம் எடுங்க, தமிழ் படமாக எடுங்கன்னு. ஏன்னா நாம் தமிழ் படம் எடுக்கலாம், வேற யார் தமிழ் படம் எடுப்பா? பதிவு காலங்களால் மறந்து, அதாவது எனக்கு ஒரு பெரிய வெறும் ப்ரவுட் மைசெல்ஃப். என்னன்னா இன்னைக்கும் பாருங்க, ஒரு கிழக்கே முறையினுடைய கிராமமோ புதிய வார்ப்பு கிராமம் இப்போ கிடையாது. இது ஒரு பதிவு. இப்போ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லலாம் கிராமம் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கான பதிவு நம்ம நிறைய போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் அதை அற்புதமாக பண்ணியிருக்கான். அந்த ஒரு பாட்டில் விளையாடிட்டே. இன்னொன்று ஆச்சரியம் என்னன்னா, ஏகலைவன் ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வந்து ஒரு இயக்குனராக வேற. இவன் ஏகலைவன் மாதிரி படங்கள் பார்த்து அதில் ஒரு எனக்கு புரியல எப்படி வரும். ஒரு 7 வருஷமாக தெரியும். வரும்போதெல்லாம் உணர்ச்சி விடுவான், கவிதை சொல்லுவான், அது பண்ணுவான். இன்னும் யூஎஸில் உட்காந்து இவ்வளோ அழகாக தமிழில் கவிதை சொல்கிற உணர்ச்சியாக அப்படின்னு படம் எடுப்பான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய இங்கே வரும்போதெல்லாம் என்னை பார்க்காம போக மாட்டார். படம் எடுத்திருக்கியா? எப்போ படம் எடுத்தேன்னு இந்த மாதிரி 7 நாடுகளில் விருது வாங்கினேன். டம்னு 7 அறை விழுந்துச்சு எனக்கு. 7 நாடுகள் நீ விருது வாங்கிட்டு சொல்கிறதே இந்த வேதம் இதில் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. டப்பு நீ என்ன பண்ணுறாங்க மாதிரி. அப்புறமா தான் டிசர்வ் இட். அந்த 7 நாள் பார்த்தோன்னே தெரியுது. அவன் பேசும்போது ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசினான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் பிறந்திருக்கான். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னும் முழு படம் பார்த்துருந்தா நிச்சயமாக. ஏன்னா அவனுடைய அந்த எங்களுடைய சின்ன விளையாட்டுகளை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை, பண்பாட்டை பதிவு செய்கிறதுக்கு அந்த ஒரு பாட்டில் அவ்வளோ வச்சுருக்கான். ஒரே ஒரு பாட்டில் இது நான் விளையாண்டது அப்படியே வருது. ஒரு சயின்டிஸ்ட் பேசினார் சின்ன வயசில். அதே தான் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அடங்கா நான் சில இதங்களை பண்ணியிருக்கேன் சில படங்களில். பட் ஐ மிஸ்டு சோ மெனி திங்ஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். பிள்ளைகளை வச்சு ஒரு சாங் போதும், அதுக்கப்புறம் அவனுடைய மென்மையாக நீங்கள் என்ன அடிச்சிருக்க. அவனை பார்த்தாலே நேரில் பார்க்குற படத்தில் வாங்க பிடிச்சி போச்சு. ஒரு அற்புதமான பையன், சிரிச்சுக்கிட்டே அடிக்கும். அதுலேயும் நீ எடுத்த சப்ஜெக்ட் இருக்க ரொம்ப ஆச்சரியம். யாரும் துணிஞ்சு எடுக்க மாட்டான். மின்வெட்டுன்னு சொல்லிட்டு மின்வெட்டு அதில் என்னென்ன சொல்ல போகிறேன். அது பிரமாமா அவர் படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு இயல்பு, ஒரு சயின்டிஸ்ட். அதை ரொம்ப அழகாக அதை படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். நீ அற்புதமாக சரி மற்றவனா ஏதோ ஒரு குடும்ப கதை எடுக்கலாம், இல்லை மஃபியா கேங் படம் எடுக்கலாம், மர்டர் மிஸ்ட்ரி எடுக்கலாம். நாட்டுக்கு தேவையான விஷயத்தை ஒரு கிராமத்தில் ஒரு டைலாக் வரும். சிட்டியில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் தாங்க, நம்மளுக்கு மட்டும் ரொம்ப நேரம் கட் பண்ணுறாங்க. கிராமத்தில் ரொம்ப இதெல்லாம் எங்கே நுணுக்கமாக பார்த்தோம்னு தெரியல. காட் இஸ் கிரேட், யூ ஆர் கிரேட். என்ன இது கூட வித்தியாசம் பாருங்க. நான் என்னையே நான் தாமதம் வந்ததுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு நான் இன்னும் சாப்பிடல. ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருவீங்க. நான் ஏன்னா இட்ஸ் மை லேட், ஸோ நான் சாப்பிடல. இது பனிஷ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அவன் கொடுக்க வேண்டியதில்லை, இயற்கையை கொடுத்துருச்சு. எது சொல்ல வரேன்னா, அதை கூட பாருங்க 1 மணிக்கு ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாட்டை போட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் போடலாம். நான் எதுக்கு 1 மணிக்கு இது அன்டைமாக இருக்கேன்னு நினைப்பேன். அமெரிக்காவில் ஒரு விஷயம் உண்டு. ஒரு 10:30 மணிக்கு பிரச்சுன்னு ஒன்று கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு 2 மணி வரைக்கும். அதே சிஸ்டத்தை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது, நீ அழைத்த மனிதர்கள் அத்தனை பேரும் அறிவுபூர்வமானவர்கள். அதான் அதில் ஒன்று ஹேட்ஸ். ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் உனக்கு அறிவுத்தாகம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேடைகளையும் அறிவாளிகளையும் வைத்து நீ அலங்கரித்திருக்காய். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உனக்கு இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, படம் பார்த்து விட்டு நிச்சயமாக எனக்கு வார்த்தைகள் கிடைக்காமல் கூட இருக்கலாம். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே இந்த படம் மிகச் சிறப்பாக இருக்கும், இருந்து ஆகணும். நீ மறுபடியும் போய் நீ என்ன பேங்க்ல வேலை அதை பண்ணக்கூடாது. என்ன பேங்க்ல வேலை வந்தீங்க?
பேங்க்ல நீ போகக்கூடாது, நீ இன்னும் உன்னை போக விட மாட்டார்கள். நீ இந்த நீ பேசும்போதே எனக்கு அழகாக இருக்கும். ஏன்னா நீ முன்னோன்னி நாங்கள் இங்கிலீஷ் பேசி நாங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கு. நான் கூட அட் டைம்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவோம், ஒரு சபலம். நீ இதுக்கு நீ படிச்சுட்டு போய் அங்கே ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு வந்து அழுத்தமாக தமிழ் பேசுகிறேன். சூப்பர். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அவன் நினைக்கவே இல்லை, ஸ்பான்டனிஸாக பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான கலைஞன். அதனால் நீ திரும்பி பேங்க்கெல்லாம் போகாத, இந்த மண்ணில் இருந்து இன்னும் சிறப்பான படங்களை நீ கொடுத்து என்னை மாதிரி ஆளுகளை பொறாமப்பட வைக்கிறது தான் உன்னுடைய இதாக இருக்கும். ஓகே, நல்ல குடும்பம், அப்பா 2 பிள்ளைங்க, 3 பேரும் இதில் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கிறாங்க தெரியாது. ஆனால் ரொம்ப அற்புதமான குடும்பம் உன் குடும்பம். ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து 1000 கஷ்டங்கள்லையும் இடர்பாடுகள்லையும் இதை கடந்து வந்து இப்படி ஒரு படத்தை நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற முறையிலே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம். நீ அழைத்த மனிதர்கள் அத்தனை பேர், விஞ்ஞானியை கூப்பிட்டு யாராவது வந்து பாருங்கள், எல்லாரும் இங்கே வந்தோடனே என்னை பாராட்டி இல்லைன்னா நடிகர்களை பாராட்டி சினிமாக்கள் அவர் சயின்டிஸ்ட் கூப்பிட்டு என்னன்னா நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ, அவர் சம்மந்தப்பட்டதாக தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இதில் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி முன்னாள் வெறும் சினிமா மட்டும் இல்லை, இன்னொரு உலகம் இருக்குன்னு சொல்கிறது கூட்டிகிட்டு வந்திருக்கார். ரொம்ப அற்புதமாக பேசினார். அவரும் எளிமையான ஆள். எங்கேயோ பாருங்கள், ஆளை பாருங்கள், ஒரு சயின்டிஸ்ட் தான் உங்களை மாதிரி ஒரு வெள்ளையா ஆஷ் அது நம்ம ஆள். அப்படியே இன்னும் டவுன் டு ஏறுது மேலே வரும். பாரதிராஜாவுக்கு ஒரே தகுதி அதுதானே, எந்த டிகிரியோ எந்த அகாடமியோ குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் டவுன் டு ஏறுது வந்தோம். ஏதோ ஒரு 14 ஒன்றும் டம்முன்னு எல்லாருக்கும் ஓஹோ கிராமத்துக்கு ஏன்னா என்ன கேமராவை கிராமத்துக்கு தூக்கிட்டு வந்தாருன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். அது அல்ல, ஒரு அறிப்பு. அதாவது நாம் பார்த்ததை பதிவு செய்வது முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேகம்தான். ஏன்னா நான் முக்கிய காலங்களில் அழகாக செட்டுக்குள்ளே 2 மாடு போர் உள்ளேருந்து வந்து கட்டி வச்சுருவாங்க. திண்ணையில் நல்லா டர்பன் கட்டி நம்பியார் இப்படி உட்காந்துருப்பார். புதுசாக இருக்கும், எல்லாம் துணிமணி எல்லாம் புதுசாக இருக்கும். 2 பேர் துணி குடத்தை தூக்கிட்டு இப்படி போயிட்டுருப்பாங்க. ஒரு கட்டை வண்டி நிற்கும் செட்டுக்குள்ளே. உள்ளே பார்த்தா ஒரே பெயிண்ட் நாத்தமாக இருக்கும், புல்லு கட்டு போடுவோம். எனக்கு கோபம் வந்துச்சு, என்னடா இது எப்படா கிராமம் சொல்கிறதுன்னு ஒரு கோபம். ஆனால் வயிற்றுக்கு வேறு வழி இல்லையே, சாப்பிடணும் வைக்கணும், அங்கே வேலை செய்வேன். வேலை செய்யும் போதெல்லாம் கோபமாக என்னை வெளியே போக வச்சுருக்காங்க அந்த டேரக்டர். அந்த கோபத்தில் தான் நான் வெளியில் போனேன் கேமரா எடுத்துகிட்டு. நம்ம பார்த்த அந்த பட்டாம்பூச்சி, நம்ம பார்த்த அந்த பயிர்கொடிகள், மேகம், ரிவர், சூப்பர். அது ஒரு அழகு. இன்னமும் இந்த 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 சென்னையை காட்டில் என்னை விட்டால் நான் அங்கே தான் போய் நல்ல வேலை இந்த மீடியாவினால நான் அங்கே உட்காந்துருக்கேன். ஐ வாண்ட் டு செட்டில் இன் மை மண், என் மக்களோட சேரணும் ஆசை. நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். நான் மரம் இருந்தது, விளையாடினது, குச்சி கட்டினது, எவ்வளோ விஷயங்கள். ஒரு அற்புதமான வாழ்க்கை, கிராம வாழ்க்கை. அதை பதிவு செய்ததற்காக உனக்கு நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைவாய். நீ நானும் 7 வருஷமாக பேசி என்கிட்ட பேசி கவிஞன் எழுத்தை காட்டுவோம், புக்கு காட்டுவோம். அமெரிக்கா போகும்போதெல்லாம் வந்து போய்டும். ஆனால் சினிமா எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அதுலேயும் சினிமாவில் இன்ஸ்பிரேஷன் த்ரூ ஃபில்ம்ஸ். ஹி லேர்ன்ட் எவ்ரிதிங் த்ரூ ஃபில்ம்ஸ். எந்த ஈகனம் இல்லையே, தப்புன்னு வந்துட்ட. இப்போ பார்க்க நீ இன்னும் புது டைரக்டர் மாதிரி தெரியுது, பிரமாதமாக இருக்குது. நடந்து வரும்போது அழகாக நடந்து வர்ற உன்னை பார்த்தா எவ்ரிபடி லைக்ஸ், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள், நன்றி. விண்வெளி இந்தியாவின் பெரும் கனவு. இதை வெறும் கனவாக இல்லாமல் பெருமைப்படத்தக்க நினைவாக்கி உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்யும் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் ஐயா டாக்டர் சிவன் அவர்களே, எளிய மனிதர்களின் வாழ்வியலை, வலியை வலிமையாய் வெள்ளித்திரையில் பதிவு செய்து
பிரம்மாண்டம் என்பது செலவழிக்கும் பணத்தில் இல்லை, அது சிந்திக்கும் மூளையில் இருக்கிறது என்பதை மெய்ப்பித்து காட்டிய எங்கள் இயக்குனர் மையம் பாரதி ராஜா ஐயா அவர்களே, தன் வெண்கல குரலால் உலக தமிழர்களை என்றென்றும் உற்சாகப்படுத்தும் பாசமிகு அண்ணன் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே, வார்னர் பிரதர்ஸின் அதிகாரிகளான திரு ஜார்ஜ், திரு கௌரவ் அவர்களே, ட்ரெண்ட் மியூசிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அண்ணன் சிதம்பரம் அவர்களே, திரு மது அவர்களே, ரூபாய் நோட்டின் குறியீட்டை கண்டுபிடித்த திரு உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்களே, நல்லக்கீரை அமைப்பின் நிறுவனர் திரு ஜெகநாதன் அவர்களே, மற்றும் என் கனவு வாரியம் திரைப்படத்திற்கு பக்கபலமாயிருந்த இருக்கும் இசையமைப்பாளர் ஷாம் பெஞ்சமின், ஒளிப்பதிவாளர் எஸ் செல்வகுமார், படத்தொகுப்பாளர் காகின், நடிகர்கள் திரு பிளாக் பாண்டி, கதாநாயகி ஜியா சங்கர், நடிகை செந்திகுமாரி, இவர்கள் அனைவரையும் பெரியோர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என்னாலும் கனவு வாரியம் திரைப்படத்தின் குழுவினரை பேனாவின் வலிமையால் ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அருண் சிதம்பரத்தின் அன்பான வணக்கங்கள். கரண்ட் போச்சு, இது ஆக்சுவலாக படம். ஸோ ஆக்சுவலாக இந்த மேடைக்கு வந்து நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, மனசில் இருக்கிறத நான் இதயத்திலிருந்து பேசலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருப்பது இந்தியாவின் பெருமையான விண்வெளி சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் திரு சிவன் ஐயா அவர்கள். முதல்ல அவங்க இந்த விழாவுக்கு வந்து இப்போ ஏன் வந்திருக்காங்கன்றது, நாங்கள் ஏன் அழைச்சோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மெயினாக கனவு வாரியம் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு திரைப்படம் தான். மின்வெட்டால் ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் பாதிக்கப்படுறான், அதுக்கு இவங்க என்ன பண்ணான்றது தான் படம். இதை ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கோம். பட் இந்த படத்துடைய ஒன்லைனை வந்து நீங்கள் வேறு விதமாகவும் சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து இளைஞன், ஒரு படிக்காத கிராமத்து இளைஞன் எப்படி விஞ்ஞானி ஆகிறான், அதுவும் இந்த படத்துடைய ஒரு கதை தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளி சாராபாய் மையமும் நம்ம இஸ்ரோவும் இணைந்து ஒரு 20 சேட்டலைட்டை வந்து ஒரே ராக்கெட்டில் வந்து இப்போ ஜூன் மாதம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு இப்போ உலகத்தில் உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் 37 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அதுதான் உலக சாதனை. ஆனால் வர பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு 103 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய இந்த திட்டங்களுக்கும் இந்த விண்வெளி பாய்ச்சலுக்கும் மூளையாக, முதுகெலும்பாக, தலைவராக இருப்பது ஐயா டாக்டர் சிவன் அவர்கள். உங்கள் வருகையால் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்து, he is an inspiring scientist of India. ஸோ இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான படம். அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி ஆகிற படம். அதுக்கு இவங்க தலைமை ஏற்கிறது வந்து எங்களுடைய ஆசீர்வாதம்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக வந்து உலக சினிமான்னு வந்து நம்மலாம் வந்து இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் உலக சினிமானா என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது, உள்ளூர் சினிமா தாண்டா உலக சினிமான்னு தன்னுடைய கிராமத்து படங்கள் மூலமாய் உலக சினிமாவை திரும்பி பார்க்க வைத்து, உலக சினிமானா என்னன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய இயக்குனர் மையம் ஐயா, அவங்க வந்து என்னைக்குமே என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இஸ் an inspiring director of India. அண்ட் நம்மளுடைய என்னுடைய பாசமிகு அண்ணன் தன்னுடைய வந்து இப்போ சங்கீதம் வந்து அவருடைய பரம்பரையிலேயே தன்னுடைய ரத்தத்தில் கலந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனாக இருந்துக்கிட்டு இஸ் போத் அ ஃபிசிஷியன் as well as a musician. அவங்க வந்து இஸ் an inspiring voice of India. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து எனக்கு என்றைக்குமே அவங்க குரலை கேட்டாலே எனக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும்.
அவங்க குரலை கேட்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கும். இவங்க ஹீஸ் அன் இன்ஸ்பைரிங் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேரும் இந்த விழாவுக்கு வந்தது வந்து எங்களுக்கான ஒரு பெருமை. இப்போ சிறப்பு அழைப்பாளர்களா ஒரு 3 பேர் வந்து இப்போ வந்து நாங்கள் அழைச்சிருக்கோம். இப்போ டாலருக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு, பவுண்டுக்கு சிம்பிள் இருக்கு, யூரோக்கு சிம்பிள் இருக்கு. ஆனா ருபீஸுக்கு சிம்பிள் இல்லை, இப்போ இருக்கு. அதை உருவாக்குனவர் திரு உதயகுமார் அவர்கள். போன வருஷம் பேரிடர், இயற்கை பேரிடர், அப்ப என்ன பண்றதுன்னு எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது உண்மை நிலையை, உண்மை வானிலையை உலகுக்கு சொன்ன, தமிழக மக்களுக்கு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையை காப்பாத்தின தமிழ்நாடு வெதர்மேன் திரு ஜான் பிரதீப் அவர்கள். அப்புறம் அடுத்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நான் யூஎஸ்ல இருந்து கார்பரேட் வேலையை விட்டுட்டு நான் வேணான்னு வந்தேன் என்னுடைய கனவுக்காக. அவர் இந்தியாவில் பார்த்துருக்க கார்பரேட் வேலையை வேணான்னு விட்டுட்டு தன்னுடைய கனவான இயற்கை விவசாயத்துக்குள்ள போய் நல்ல கீரை ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஜெயிச்சிருக்கார். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஜெயிச்சேன்ற விஷயத்தை அதை நிறைய பேருக்கு இன்னமும் அவர் விவசாயம் செய்ய கற்றுக் கொடுக்குறாரு. நாலேஜ் ஷேரிங். இப்போ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் வந்து லைக் இன்ஸ்பைரிங் சன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ உலகத்தில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களை வந்து இப்போ கண்டுபிடிச்சி இவங்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஆனால் கொண்டாடுறது மட்டும் பத்தாது, இவங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், இவங்களை ஞாபகப்படுத்தணும் திரும்ப திரும்ப இப்போ இருக்கிற தலைமுறைக்கு. அப்போதான் இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் புது புது முயற்சிகளோடைய புதிய சிந்தனைகளோடையும் வந்து வருவாங்க. அதனால இவங்க வந்தது வந்து இப்போ எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே இதை பணத்துக்காக பண்ணலை, பேஷனுக்காக பண்ணுறாங்க. ஸோ பேஷன் டேக்ஸ் தம் பிளேசஸ். அண்ட் இந்த படம் கனவு வாரியம் திரைப்படம் பேசுகிற விஷயமும் அதுதான். இப்போ கனவு வாரியம் திரைப்படத்துக்கும் இந்த 3 பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிய மனிதர்களாலையும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தாக்கத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வாழும் உதாரணங்கள் தான் இந்த 3 பேர். ஸோ இது வந்து இவங்க முன்னிலையில் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச்சும் நடக்கிறது வந்து நாங்கள் பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் வார்னர் பிரதர்ஸ். ஸோ வார்னர் பிரதர்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் வந்து இது வரைக்கும் 9 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கு. நம்ம கனவு வாரியம் திரைப்படம் இந்தியா, அமெரிக்கா, USA, சைனா, ரஷ்யா, இட்டலி, உக்ரைன், கென்யா அண்ட் பல்கேரியா 9 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கு. திரையிட்ட எல்லா நாடுகள்லையும் படத்துக்கு மிகவும் அமோகமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த கதையை எழுதும் போது வந்து இது இத்தனை நாடுகளுக்கு போகும், இது இத்தனை விருதுகள் வாங்கும், எதுவுமே மனசுல கிடையாது. அண்ட் இது வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோ பண்ணுவாங்கன்றதும் சத்தியமா இது கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். ஆனா வந்து இது வந்து இது நிச்சயமா இது ஆண்டவனுடைய ஒரு பிளெஸிங் தான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 200 பேருடைய உழைப்பு வந்து இது இருக்கு. அண்ட் வந்து என்னுடைய இப்போ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே பார்த்தீங்க. அண்ட் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் வார்னர் பிரதர்ஸ், ஜார்ஜ் அண்ட் கௌரவ் ஃபார் மேக்கிங் இட் டுடே. And it's been a big honor and like a blessing for us to associate with Warner and also being Kanavu Vaariyam being the first Tamil and South Indian film Warner is distributing. That's truly a blessing and thanks God and thank you Warner for that. And இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, நடிச்ச எல்லாருமே சரி, ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்கள இருந்து நடிச்ச எல்லாருமே, வேலை செஞ்ச எல்லாருமே படத்தை அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து நகர்த்திட்டு போயிருக்காங்க. இங்க இருக்க வேண்டிய படத்தை உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பால அப்படி ஒரு கிராஃபை வந்து அவங்க மேலே ஏற்றிருக்காங்க அந்த ஸ்கேல. இப்போ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்கான பிரேக்கை கனவு வாரியம் தரல அப்படின்னா, அந்த திருப்புமுனை கனவு வாரியம் தரல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இன்னொரு படம் தரும். ஏன்னா அவ்வளவு திறமை அவங்க எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு பையன் இருக்கா. ஐ ஹேவ் அ ஃபேமிலி. நான் யூஎஸ் விட்டு வரும்போதே வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கும்போது தான் வந்து எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பயமே வந்துச்சு. என் வாழ்க்கையை வந்து நான் அமெரிக்காலேயே வந்து நான் கரைச்சிருவேனா இல்லைனா வந்து நான் இங்கே என்னோட அதனால தான் வந்து நான் இங்கே இந்தியா வந்தேன். வந்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், இதுவரைக்கும் ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட அது வார்த்தையில் வடிக்க முடியாத வலிகள், அவ்வளவையும் தாண்டி தான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிறோம்.
இப்போ நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ மற்றவங்க எல்லாரும் ரொம்ப திறமையாடுவாங்க. எனக்கு இந்த படம் இந்த படம் போச்சுன்னா எனக்கு அடுத்த படம் கிடையாது. எனக்கு இது டூ ஆர் டை கிடையாது. இந்த படம் எனக்கு டூ, நான் ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா எனக்கு பிடிக்காத நான் பார்த்துட்டு இருந்த வேலையை நான் போய் பார்க்கணும். எனக்கு மனசில் இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், பிடிக்காமலே ஒரு வேலையை நான் ஒழுங்காக செய்யும் போது பிடிச்சி ஒரு வேலையை ரசித்து செஞ்சால் எப்படி இருக்கும்ன்றதுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ இந்த படம். இதுக்கு பின்புலமாக இப்போ நிறைய பேர் இப்போ இதுக்கு இருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு 200% உழைப்பு இதில் போட்டிருக்காங்க. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயுமே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டப்பிங் பண்ண இன்ஜினியர் ஏழுமலை அண்ணன்லேருந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் சரி, மிக்சிங்லேயும் சரி, இப்போ சப்டைட்டில்லையும் சரி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ரீ ரெக்கார்டிங், இப்போ சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு எல்லாருமே அவ்வளோ ஈடுபாட்டோட வேலை செஞ்சு இது ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக இது உருவாகியிருக்கு. அண்ட் இது என்னுடைய ஒரு 4 வருஷ கனவு. இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு காரணமாக இருந்த இப்போ இந்த படம் என்னுடைய அப்பா ஆனழகன் டாக்டர் சிதம்பரமும் என்னுடைய அண்ணன் கார்த்திக் சிதம்பரமும் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமாக இருக்காது. ஏன்னா அவங்க தான் பொறுமையாக இத்தனை நாள் இருந்து எல்லாம் பண்ணாங்க. என்னுடைய அம்மா பூங்கோதை சிதம்பரம் அவர்களுக்கும், பொறுமை காத்த என் மனைவி ராதாவிற்கும், என் மகன் எழிலுக்கும், அவங்கள்ட்டலாம் அதிகமான நேரம் நல்லா செலவு பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். பட் எனக்கு வேறு வழியும் கிடையாது. ஸோ இது எனக்கு இது விட்டால் I don't have another platform and I don't have another opportunity. ஸோ அண்ட் என்னுடைய என்றைக்குமே எனக்கு மேதகு அப்துல் கலாம் ஐயா எனக்கு மட்டும் இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் பிக், பெருசாக யோசி அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் நான் என்றைக்குமே நான் பெருசாக தான் யோசிச்சிருக்கேன். அண்ட் டாக்டர் சிவனையா பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க இப்போ 103 சேட்டலைட் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் என்னுடைய பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு சாதனைகள் செய்தும் சத்தமில்லாமல் அமைதியாய் எளிமையாய் இருப்பது தான் மிக பெரும் சாதனை. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு நான் இதைத்தான் பார்க்குறேன். அவங்க கிட்டேயும் சரி, இயக்குனர் பாரதி ராஜா அவங்க கிட்டே இருந்து சரி, எல்லாருக்கிட்டையும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அண்ட் நான் பார்த்த ஒவ்வொரு சினிமா இயக்குனரும், நான் பார்த்த ஒவ்வொரு சினிமா படத்துடைய இயக்குனரும் எனக்கான குரு. இவங்ககிட்ட இருந்தால் ஒரு படத்தை நான் எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. நான் அதிகமாக இப்போது பேச விரும்பலை. அண்ட் மிகப்பெரிய எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் மியூசிக் சிதம்பரம் அண்ணனும் அவங்களுடைய டீமும், அண்ட் என்னுடைய பிஆர் ரியாஸ் அண்ணனும் அவங்களுடைய டீமும், அண்ட் என்னுடைய டிசைனர் சதீஷ், அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரமோ எடிட்டர் தனுஷ், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இப்போ கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் இப்போ இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த படத்தில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் நான் எல்லாரையும் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த படம் சினிமாவில் நீங்கள் எதிர்பார்க்குற திருப்பு முனையை உங்களுக்கு இந்த படம் தரும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படம் தரும் நான் இன்னமும் நான் நம்புகிறேன். இது விருதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, இது முழுக்க முழுக்க பக்காவான ஒரு கமர்ஷியல் சினிமா. அண்ட் இந்த கமர்ஷியல் சினிமா மக்கள் மத்தியிலையும் போய் இது ஓடுன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ தான் என்னை மாதிரி இன்னும் நிறைய புதிய படைப்பாளிகள் புதிய சிந்தனைகளோட வருவாங்க. அண்ட் இந்த படத்தில் இந்த படம் நான் அமெரிக்கா விட்டு வந்தபோது எல்லாரும் என்னை சொன்னது, நீ கிறுக்கண்டா அப்படின்னு எல்லாருமே என்னை சொன்னாங்க. அண்ட் அந்த படத்துடைய தீம் சாங்கும் கிறுக்கன் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான். அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தது என்னுடைய இசையமைப்பாளர் ஷாம் பெஞ்சமின். அதை அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய கம்பீர குரலால் கொண்டு போனது ஐயா அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவங்க. அந்த பாடல் தான் இந்த படம். அந்த பாடல் வரிகளை சொல்லி, அந்த பாடல் எழுதியதுன்னா அந்த பாடல் வரிகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இவன் கிறுக்கன் தான், நீயுமாகலாம் நானுமாகலாம் யாருமாகலாம் ஒரு எடுசனா, உழைப்ப கொட்டு டின் டின்னா பணம் தானா கொட்டும் டன் டன்னா, உழைப்ப கொட்டு டின் டின்னா பணம் தானா கொட்டும் டன் டன்னா, எக்ஸ்ரே தந்த கான்ராட மனைவி சொன்னா கிறுக்கன், கார கண்ட ஹெச்போட உறவு சொன்னது கிறுக்கன், முதலில் குடையுடன் நடந்தவன தெருவே சொன்னது கிறுக்கன் தான், பூமி உருண்டை என்று சொன்னவன ஊரே சொன்னது கிறுக்கன் தான், ஆட்டு மந்த கூட்டத்தில் அறிவை தொலைத்தவன் எல்லாம் அறிஞன்தான்,
சிந்திக்க மறந்த உலகத்துல அறிவை விதைப்பவன் இங்கே கிறுக்கன்தான். நீயுமாகலாம், நானுமாகலாம், யாருமாகலாம் ஒரு எடிசனா. சின்னஞ்சிறு மூளைக்கே அகிலம் ஆளும் பலம் உண்டு. மாற்றி யோசி வல்லவனே, உனக்கும் மண்ணில் இடம் உண்டு. நாளை வேண்டாம் இன்றைக்கே, எழுடா நீயும் வெறி கொண்டு. நித்தம் வணங்கும் சாமிக்கே அதிகம் இங்கே வச உண்டு. பணத்தை தேடும் கூட்டத்திற்கு கனவை துரத்த சொல்பவன் கிறுக்கன்தான். நீங்கள் வாழும் உலகத்தை செதுக்கியது இந்த கிறுக்கர்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி. After watching all of that, I really don't know what to say. But I am just so happy and so overwhelmed. And I just want to say this one thing, that thank you, Arun sir, for believing in me and for giving me this opportunity. You know, like all of us have a dream, that we came here with a dream. I had a dream. I have a dream. This movie is all about that. And I feel, can I just say that my dream has come true? Now that after listening to all of this and after watching all of that, I am just so happy and excited, and I really wish that this movie does really well, and I hope that everybody loves it. Everybody loves all of us. We have done our best, and yeah, I hope everybody welcomes us with big hands. Thank you. மதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் உயர்திரு பாரதிராஜா அவர்களே, கலைஞர் டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களே, ஆனழகன் டாக்டர் ஏ சிதம்பரம் அவர்களே, அன்னார் பெற்றெடுத்த நன்முத்துக்கள் அருண் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, இந்த திரைப்படத்தின் நாயகி தியா அவர்களே, திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர் அவர்களே, இந்த திரைப்படத்தை விநியோகிக்கப் போகும் வார்னர் பிரதர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களே, தமிழ்நாடு வெதர்மேன் வானிலை மனிதன் பிரதீப் ஜான் அவர்களே, ரூபாய் நோட்டுக்கு உருவம் கொடுத்த உதயகுமார் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, சயின்டிஸ்ட் ஜெகநாதன் அவர்களே, இந்த விழா எனக்கு ஒரு வித்தியாசமான விழாவாகும். Yes, we are the scientist. This is a different நிகழ்ச்சி. எனக்கு இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த நண்பர் அருண் சிதம்பரத்திற்கு என்னுடைய நன்றி. நண்பர் அருண் சிதம்பரம் ரொம்ப உயர்ந்து விட்டார். அந்த பாட்டு பார்த்தபோது ஏறத்தாழ 1965-66 நாகர்கோயில் சரக்கலுளை என்ற குக்கிராமத்தில் நாங்கள் நடத்திய அத்தனை விளையாட்டுகளும் நான் கண்டு களித்தேன். ஒரு 3 minutes ஆக்சுவலி ஐ எமோஷன், ஐ மூட். அதில் அந்த பாட்டில் ஐ ஹர்ட் அந்த பர்டிகுலர் சாங் 51 the games இருக்கு. I do not know whether I am wondering தேகம் ஓகே மலையாளம் வந்துருச்சு. நண்பர் அருண் சிதம்பரம் நாகர்கோயிலில் என்னுடைய கிராமத்தில் அங்கே இருந்து எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் ஹவு ஹீ கேப்சர்ட் தட் ஒன். யூஸ்வலாக நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஆஃப்டர் இந்த சாங்கை பார்த்த பிறகு ஐ எம் திங்கிங் ஆஃப் கெட்டிங் தட் வீடியோ ஆஃப் தட் அண்ட் ஐ வாண்ட் டு கீப் இட் வித் மீ. இது ஜஸ்ட் ரிப்ளிக் ஆஃப் நாம் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன விளையாட்டுகள், அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, வீலில் சுற்றி ஓட்டிகிட்டு போகிறது, பின்ன அந்த உள்ளால மற்ற கட்டை வச்சுட்டு இது பண்ணுறது, எல்லாம் ஆல் சாங்ஸ், ஆல் த கேம்ஸ் ஆக்சுவலி நான் விளையாட்டாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், நாங்கள் கிராமத்திலிருந்து மேலே போயிருக்கோம். நண்பர் அருண் சிதம்பரம் மேலே இருந்து கீழே வந்திருக்கிறார். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். தான் படித்தது பிடிக்காமல் போய் பிடித்தது படிக்க வச்சு கொண்டு வந்து
அந்த பாரம்பரிய இந்த நாட்டின் பாரம்பரியம் எந்த அளவுக்கு உன்னதமானது, இந்த மண்ணின் பலம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு காமிக்கிற உள்ள ஒரு உன்னதமான லட்சியத்தோட நண்பர் அருண் சிதம்பரம் இதில் பணியாற்றிருக்கிறார். I am 100% sure that he will succeed. And let me congratulate and compliment him for the excellent work he has done. It's an excellent work. And ஒரு வித்தியாசம் சொல்லணும்னாக்கா வந்து நண்பர் இந்த திரைப்படத்தில் சொல்ல வந்த காரியம் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க த கிராஸ் ரூட் இன்னோவேஷன். அதாவது அடிமட்ட கண்டுபிடிப்புகள். அது என்னன்னாக்கா மற்ற இப்போ உள்ள ரெகுலராயிட்டு மற்ற சயின்டிஸ்டுக்கெல்லாம் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் கிராஸ் ரூட் இன்னோவேஷன். அதெல்லாம் வந்து இட் இஸ் அ க்ளோரியஸ் இன்னோவேஷன். அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வந்து எந்த அளவுக்கு மேல்மேல உயர்த்துறது அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நண்பர் சொல்லிக்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அது இஸ் த கிராஸ் ரூட் இன்னோவேஷன் சொல்லக்கூடியது. கிராஸ் ரூட் இன்னோவேஷன் வர்றது எப்படின்னாக்கா வந்து இட் வில் பி கம்மிங் ஃப்ரம் ஹார்ட். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மெயினாக வந்து தேவையா இது வந்து நம்ம ஒரு உலகத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணுது, அதோடைய எவ்வளோ சேலஞ்சஸ் அவன் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இட் வில் கம் ஃப்ரம் த ஹார்ட், இட் கம் ஃப்ரம் த ஸ்பிரிட், திஸ் வாட் சோல். அந்த ஒரு இன்னோவேஷனாக அருண் பண்ணி சொல்லியிருக்கிறார். இதை சொல்லணும்னா குறிப்பாக சொல்லணும்னாக்கா வெரி ரீசன்ட்லி குஜராத்தில் வந்து ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளி ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டாக்குனார். அந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்னாக்கா வந்து களிமண்ணால் ஆன ஃப்ரிட்ஜ். நம்ம வந்து கரண்டால் ஆன ஃப்ரிட்ஜ் தான் நம்ம பார்க்குறோம். அவர் உண்டாக்குனது வந்து ஒரு மண்பாண்டம் தொழிலாளி செய்தது வந்து களிமண்ணால் ஆன வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. அவருக்கு வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கல, அவர் சாதாரண படித்தது கிடையாது. அந்த களிமண்ணால் உண்டாக்கின ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பொருட்களும் பழங்களும் உணவு வகைகளும் வைக்கும்போது 2 வாரம் கெடாமல் இருக்கிறது கண்டுபிடிச்சார். அது வந்து தட் இஸ் கால்ட் கிராஸ் ரூட் இன்னோவேஷன். இப்போ வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு விலைக்கு இப்போ இது சேல்ஸ் ஆகிறது. இது மாதிரி பராலினி ஒரு இளைஞர் அசாமில், இவங்களும் படிக்காத ஆட்கள், அவங்க வந்து 118 கிராஸ் ரூட் இன்னோவேஷன் இருக்கிறார். அதாவது இந்திய மண்ணில் வந்து கிராஸ் ரூட் இன்னோவேஷன் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து நம்ம அருண் சிதம்பரம். டெஃபினெட்லி அவர் எடுத்துக்கூடிய காரியம் வந்து சாதாரண காரியம் இல்லை. இதே மாதிரி கிராஸ் ரூட் இன்னோவேஷன் தான் வந்து ஒரு 55-56 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்தியாவில் ஒரு ஆள் செய்தார். அவர் தான் வந்து விக்ரம் சாராபாய். அவர் கிராஸ் ரூட் இன்னோவேஷன் செய்த போது, அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து அந்த மிசைல் டெக்னாலஜியை வந்து எப்படி அடுத்தவன் அழிக்கலாம், எப்படியே வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டெக்னாலஜி எப்படி வந்து நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்து உபயோகப்படும், அது மாதிரி வந்து அவர் திங்க் பண்ணார். ஏன்னா வந்து இந்தியா வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் கண்ட்ரி. இட் இஸ் 75% 80% ஆஃப் த இந்தியா இந்த ரூரல் ஏரியா, ஆல்சோ ரிமோட் ஏரியா. அப்படி இருக்கும்போது வெரி வைடு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்து எப்படி வந்து டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் போய் சேரணும், எந்த அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு டோர் ஸ்டெப்புக்கு போகணும், அதே மாதிரி வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் போகணும், எப்படி ரீச் பண்ணணுங்கிறத ஒரு இதில் இது பண்ணது தான் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து எப்படி மக்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க எய்ம் பண்ணது தான் வந்து இப்போ வந்து ஆலமரமாக வளர்ந்து நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி உபயோகமாகிட்டு இருக்குது. அந்த ஒரு மனிதனுடைய கிராஸ் ரூட் இன்னோவேஷன் அதானே. இப்போ வந்து நமக்கு டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது. ஆல்சோ தட் புயல் வந்து வரும்போது முன்கூட்டி அறிக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய இழப்புகளை நமக்கு தடுக்கிறோம். அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் கடலில் மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய யூசஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து
காமன் மக்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஆட்டு போகிறது. அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் வந்து நண்பர் அருண் சிதம்பரம் இந்த திரைப்படத்தில் காமிக்கிறார். ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் சம் 15-20 இயர்ஸ். நமக்கு ஒவ்வொரு இந்த நாட்டில் வந்து எங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போதில்லை. அப்போ தெரியும் உங்களுக்கு வாட் வி ஆர் டூயிங், ஹவு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி தட் இஸ் ரிக்வயர்ட். இது வந்து அது அவர் வந்து வெதர் I'm wondering how he has taken the correct topic of this particular this one. Is a energy security is one thing the world is going to face very soon. அது வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போவதில்லை. அந்த ஒரு இதை வந்து முற்கூட்டிய தீர்க்க தரிசனமாக அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த திரைப்படத்தில் வாயிலாக வந்து சொல்லிக்கிறார்னாக வந்து இது வந்து ரொம்ப பெருமைப்படத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஆல்வேஸ் வி ஹேவ் டு கோ இன்னோவேட்டிவ் மெத்தட். எப்படி கிராஸ் ரூட் லெவலில் வந்து காஸ்ட் இதை பைசா கொடுக்காத ரொம்ப ஈஸியஸ்ட்டு நமக்கு வந்து எனர்ஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் அ ரியலி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் அருண் சிதம்பரம். ப்ளீஸ் டோன்ட் கோ பேக் டு யுவர் ஓல்டு ப்ரொஃபஷன். This is the right one, and because we need people like you to inspire that thing. See, நாங்கள் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் நாங்கள் எத்தனை ராக்கெட் விட்டாலும் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அது வந்து மக்கள் அவ்வளோ ஈஸியாக போக சேராது. அதே மெசேஜை வந்து அருண் பாண்டியன் நண்பர் ஒரு மூவியால் அவரால் வந்து மக்களோட முடியும், அதுதான் செய்திருக்கிறாரு. இது மாதிரி வந்து இவர் வந்து இதை மாதிரி நிறைய விழிப்புணர்வு இந்த திரைப்படங்களை எடுத்து அதை மாதிரி சயின்டிஃபிக் பேஸ்ட் திரைப்படங்கள் எடுத்து மென்மேலும் நாட்டுக்கு தொண்டாட்ட வேண்டும். அதுக்கு வந்து எங்களுடைய விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பு எப்பவும் இருக்கும். we are ready to help him in any way, any matter, and I wish all the best for the success of this movie, and definitely அவர் வந்து வெற்றி அடைவார். வெற்றி அடைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. வெற்றி அடைஞ்சது ஒன்லி ஒன் வே இஸ் தேர், திஸ் ஒன். ரெண்டாவது வந்து அருண் சிதம்பரத்துக்கு எனக்கு என்ன ஒரு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் ரொம்ப மரியாதையாக நினைச்ச ஆட்கள் வந்து ஒன்று வந்து தட் வென் எம்ஐடிலாம் படித்தேன் 1977 வந்து எம்ஐடி மெட்ராஸில் தான் நான் பிடெக் படித்தேன். அப்போ வந்து தட் அந்த தியேட்டர் ஆப்போசிட் தட் எம்ஐடி வெற்றி தியேட்டர்னு அங்கே தான் வந்து 16 வயதுலேயே படம் ரிலீஸ் ஆச்சுது. நாங்கள் வந்து 10 வாட்டி பார்த்தோம் அந்த படம். அந்த டைம் that time that is slightly inclined towards Sridevi in this one. That one, that is some their dream that this one heroine. We used to go and see, because it is the evening night after dinner we'll go there and see that. அப்போல்லாம் நினைப்பா வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர் எடுத்துகிட்டு அவர் கூட நம்மளால் இருக்க முடியுமா, பேச முடியும். அது வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த மேடையை ஷேர் பண்ணுறது ஒரு சான்ஸ் தந்திருக்காங்க. அதை மாதிரி டாக்டர் சிவசிதம்பரம் அவங்களுடைய என்னுடைய இதுக்குள்ள இந்த இதுக்கு இந்த பாட்டு வந்து 1500 சினிமா பாட்டுள்ள அடிச்சு பிடிச்சி வச்சுருக்கிறேன் டு ஹியர் whenever I am that is it. அவங்க ஃபாதருடைய பாட்டும் சிவசுந்தரோட பாட்டோட கூட உண்டு இந்த இது. அதே மாதிரி வந்து தட் இஸ் என்ன ஒரு விஷயம் நான் வந்து பாராட்ட வேண்டியது this our weatherman Pradeep John is always that people will he is a person, he is easily catching the people and telling that how to what way to go, because we are giving the data, he is speaking, and we are the people making the facility, but he is the person really doing the work, assessing. That is a good thing, that I must congratulate him. Another one is that நம்ம பணத்துக்கு வந்து உருவம் கொடுத்த நண்பர் உதயகுமார் கூட நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தென் yet another scientist, that is ஜெகநாதன். லைக் எல்லா பேரும் வந்து தட் விவசாயம் இந்த தான் வந்து ஐடி போவாங்க. சார் வந்து ஐடியிலிருந்து தட் he has come to farming. So really that for organic farming. ஸோ அவங்க நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நான் வாழ்த்தி கொள்கிறேன். இது மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும்
இது மாதிரி வந்து ஒரு நல்ல திரைப்படத்திற்கு ரியலி ஐம் டெலிங் யூ this is now when I coming here I never thought that this movie will be like this. The one song is sufficient. This to tell what is that movie, this one. So I wish all the best in all the endeavors of my friend Arun Chidambaram and his father Chidambaram, and as well as his brother Karthik Chidambaram and entire his family. Let me thank once again for the good opportunities given to me. Thank you very much. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் உணரணும். நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியப்பா? மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபட்சிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.